94. சென்ற பாடல் விரும்பியதே என்று முடிந்தது. இந்த பாடல் விரும்பி என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாடலில் அபிராம பட்டர் அன்னையை தொழுபவர்களின் மனநிலையை விவரிக்கிறார். அன்னையை உண்மையான ஈடுபாட்டுடன் தொழும் அடியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கண்களை மூடி தியானிக்கும் பொழுது அவர்கள் கண்களில் இருந்து நீர் சொரியும், உடல் சிலிர்க்கும், நாக்கு குழறும், அறிவிழந்து இருப்பார்கள் என்கிறார். அதாவது என்ன செய்தோம், எப்படி சொன்னோம், என்ன சொன்னோம் என்று புரியாமல் அறிவிழந்து இருப்பார்கள். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கிட்டத்தட்ட பித்தர்களை போன்று இருப்பார்கள் என்கிறார். அப்படி இருந்தால் அவர்கள் அபிராமியின் மீது உண்மையான ஈடுபாட்டுடன் பக்தி செலுத்துகிறார். ஆகவே அந்த வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு என்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திருப்போம். ஒரு 5 நிமிடம் நம்மால் கடவுள் முன் நின்று மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. 1000 எண்ணங்கள் வந்து போய்கொண்டிருக்கும். இப்படி அபிராமியை பற்றி மட்டுமே சிந்தித்து அதிலேயே லயித்திருப்பவர்களுக்கு இந்த உணர்வுபூர்வமான அனுபவம் ஏற்படும். கண்களில் இருந்த நீர் சொரியும், உடல் சிலிர்க்கும், மெய் சிலிர்த்து போகும், நாக்கு குழலும், சொன்னதை சொல்லிக் கொண்டிருப்போம், அறிவிழந்த நிலையில் இருப்போம். அதுதான் உண்மையான பக்தியின் நிலை. உண்மையான பக்தி இருந்தால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்படும். அவை தென்பட்டால் அதுதான் சிறந்த வழிபாடு என்று சொல்கிறார் அபிராம பட்டர். மனதை ஒருமுகப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்.